வணக்கம் காய்ஸ். வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்ற பயணத்தில் டே 21. காலை கடன் முடித்த பின் சர்க்கரை தூக்கலாக ஒரு பிளாக் காஃபி. சில பேர் சர்க்கரை இல்லாத பிளாக் காஃபி குடிக்கிறீங்க. எப்படி குடிக்கிறீங்கன்னு தெரில. அப்படியெல்லாம் குடிக்கும் போது தலைநோத்தா வருது. நிம்மதியான ஸ்பாட்டில் குடிச்சிட்டு என்ன தௌலத்தாக பார்க்குறான் பார்த்தீங்களா இவங்க. வாக்கிங் கிட்டுன்னு போனோன்னு இவன் கூப்பிட்டுட்டான். போயிட்டேன் வாக்கிங்க்கு. ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நேராக ஜிம் போயிட்டு பிடி செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ப்ளீஸ் டோன்ட் டிலேன்னு என் வயிறு சொல்லும். நான் குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்து இந்த முட்டைலாம் ஆம்லேட் போட்டு என்னோடய மீலெல்லாம் ரெடி பண்ணிக்கினேன். வரும்போதே சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கச்சிக்கிறதுக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சரியான ஒர்க்கும். இவன் பத்துனுங்கிற சைஸை பார்த்தா என்னங்க நீங்கள் என்னை விட்டு போகாதீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து இன்றைக்கி லெக்ஸு பிளான் பண்ணிவிட்டு வேரியேஷனாக லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டேன். 5 செட்ஸு போட்டேன் காய்ஸ் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பெண்டலம் ஸ்குவாட் ரொம்ப வருஷம் ஆச்சு. இதாச்சு சரியான அடி காய்ஸ். இதில் இன்றைக்கி வேறு லெவலில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் அடிச்சு பிச்சுட்டேன். கொஞ்சம் ஹெவியாக போகலான்னு லெக் ப்ரெஸ்ஸு. அது முடித்த பின் வழக்கம் போல் லஞ்சஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போஸிங்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். லெக் போஸிங்கெல்லாம் நல்லா இருக்குது காய்ஸ். ஓவரால் என் ஃபிசிக் ஒன்றும் கம்மியே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதே குஷியில் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய அடுத்த மீலெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த லைக் ஃபாலோ போட்டிங்கன்னா குஷியாகிடுவேன்.